ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் கிரேவி சைட் டிஷ். 1/2 கிலோ கோவக்காய்க்கு 2 வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு இஞ்சியை அரைச்சிக்கணும், தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுக்கணும். ப்ரெஷர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் விட்டு சீரகம் தாளித்து அரைச்ச வெங்காயம் பூண்டு இஞ்சி விழுதை போட்டு நல்லா வதக்கணும். ஓரளவு வதங்கினதும் அரைச்ச தக்காளி விழுதையும் போட்டு நல்லா வதக்கணும். எல்லாம் சேர்ந்து வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் தனியாப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு உப்பும் சேர்த்து கோவக்காயையும் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ப்ரெஷர் பேனில் 3 விசில் வர வரைக்கும் வேக விடணும். இந்த மாதிரி கிரேவியெல்லாம் செய்யறச்சே எப்போவும் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா வதக்கணும். அடிப்பிடிக்காமல் கிளறி வதக்கறச்சு எண்ணெய் அதிகம் விட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து வதக்கிக்கலாம். ப்ரெஷர் பேன் ஆறினதும் திறந்து கொத்தமல்லி தூவினா சூப்பர் சப்ஜி ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.